ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு மனிதனுடைய ரூஹ் தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறதுல அளவு கிடையாது. உலகத்துல ரூஹ் தொண்டை குழிய வார வரைக்கும் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், ஷிர்கே செய்திருந்தாலும், அல்லாஹ் அல்லாத ஒருத்தனையே வணங்கி இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவார். மறுமை நாளையில் மன்னிப்பு இருக்கிறது எப்படி தெரியுமா? மாலிகி யௌமித்தீன். இந்த கான்செப்ட் அடிக்கடி நினைச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இங்க சின்ன சின்ன தவறுகள் செய்கிற நேரம் அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீங்க தான் இப்படி சொல்றீங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்று அல்லாஹ் சம்பந்தமான அந்த அகீதாவில் நாம் தவறாக இருக்கிறோம். அல்லாஹ் மறுமை நாளையில் மன்னிக்க கூடியவன். ஆனா எப்படி மன்னிக்க கூடியவன் என்பதை விட மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் நீதியானவன். சகோதரர்களே, கட்டுகளை வேணும், அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்ய மாட்டான். ஒருவர் கஷ்டப்பட்டு வீண் விரயமே செய்யாமல் ஒரு மணி சோத்தையும் புறக்கி ஒத்த சாப்பிட்டு மறுமை நாளைக்கு வருவான். ஒரு மணி சோறு விடாம புறக்கி சாப்பிட்டு தட்ட வலிச்சு விரல் எல்லாம் சூப்பி எல்லா கையும் கழுவி மொத்தமா ஒரு மணி வீசாம மறுமை நாளை ஒருத்தன் வந்திருப்பான். அவனுக்கு ஒரு தீர்ப்பையும் நீ கணக்கே எடுக்காம கண்டுகொள்ளாம அவ்வளவு உபதேசங்கள் கேட்டு கிலோ கணக்கு சாப்பாட வீண்விரயம் செஞ்சுட்டு வார எனக்கும் மன்னிப்பு ஒன்று கிடையாது. நீதியோட தான் அங்க மன்னிப்பு.